ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் வந்துட்டு தமிழ்நாடு போகலை, நான் இங்கே இருந்துட்டேன். ஒடிசாவிலே ஸ்வைன் மட்டும் தான் போயிட்டான். நேற்று கிளம்பிட்டான். போனதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. உண்மையிலே எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது. எனக்கு அது என்னன்னு தெரியல. எல்லாமே எனக்கு ஸ்வைன் தான். இவங்க எவ்வளோ எனக்கு வந்துட்டு எல்லாம் இவங்க மேலே நான் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பார்த்துக்கிறாங்க என்ன. இருந்தாலுமே எனக்கு ஸ்வைனை தான் தேடுது மனசு. ஏன்னா நான் அவங்க கூட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க கூட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்குதுன்னு சரி, சண்டை போடுறதுனாலும் சரி, பேச தெரிஞ்சது எனக்கு சிரிக்கலாம். அந்த சிரித்தாலும் நான் அவங்க கூட சண்டை போட்டு சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் எல்லாமே அவங்கள மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்துட்டு எனக்கு ராத்திரிலேருந்து ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. அவன் போயிட்டான். போனதுக்கு அப்புறமே பூவாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பூவாவுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா தான் இருக்குது அவனுக்கு. இருந்தாலுமே திடீர்னு எதுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சுன்னு தெரியல. திடீர்னு ஃபஸ்ட்டு ஜுரம் வந்துச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு லூஸ் மோஷன் போணுச்சு. அதுக்கப்புறம் ஜுரம் வந்துருச்சு. எதனால் வந்ததுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஹீட்டுனாலே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாப்பாடு பிரச்சனை இல்லை அவனுக்கு வந்துட்டு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இது வரையிலுமே. அந்த ஹீட்டு பிரச்சனை தான் அவனுக்கு. ஏன்னா வந்துட்டு கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதில்ல, மழைக்காலம் வந்துருச்சு, வெயில் காலம் முடிஞ்சு அந்த பிரச்சனையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட எனக்கு வந்துட்டு என்ன குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னு கூட சொல்ல தெரியலை. அண்ணன் பையன் தான் வந்தது, பார்த்தது, என்ன சொன்னாங்க, என் குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறது எப்படி, அவங்க சொல்கிறது எப்படி, எனக்கு ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. கரெக்டாக சொல்கிறாங்களா, ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்லி அவன் அங்கே சொல்லி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. குழந்தை விஷயத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்போ நல்லா நார்மலாக இருக்கிறான். பூவாவுக்கு எதுவும் இல்லை. 2 ஜுரம் அந்தளவுக்கு. நைட்டு 3 டைம் நான் சிறப்பு கொடுத்துட்டே இருந்துமே ஜுரம் நிற்கலை. இப்போ மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் நான். அவனுக்கு உடம்பு எனக்கு ரொம்ப எந்த கவலையை நான் கவலை பிடிக்கிறதுனே தெரியல. பூவாவுக்கு கவலை பிடிக்கிறதா, இல்லை ஸ்வைனு போயிட்டானேங்கிறது கவலை பிடிக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல. நேற்று வந்துட்டு கிளம்பும் போது கூட ஸ்வைன் பூவா தூங்கிட்டு தான் இருந்தான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போகிற நேரத்துக்கு பூவா முழிச்சிட்டான். ஏன்னா பூவா வந்துட்டு ஸ்வைன் மேலே ரொம்ப வாசமாக இருப்பான். அவன் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்தானே என்னகிட்ட இருக்க மாட்டான். அந்தளவுக்கு அவன் ரொம்ப பாசமாக இருப்பான். போகிற நேரத்துக்கு முழிச்சிட்டு ரொம்ப அழுக. அவன் போக விடவே இல்லை. அவனை அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். ட்ரெஸ்ஸை போட்டாலே அவன் வெளியே தான் போகிறாங்கன்ட்டு பைக்கில் தூக்கி சுற்ற சொல்லுவான். அவன் அங்கே தான் போகிறாங்கன்ட்டு ஒரே அழுக. சரின்ட்டு நான் பூவா தூக்கிட்டு நான் பின்னாடி வேறு சைடு ஓடிட்டேன். நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு போயிட்டு லாஸ்ட் டைமில் கூட நான் ஸ்வைனை பார்க்கல. பூவா ரொம்ப அழுதுட்டுது. நான் அவனோட அழுகை நிப்பாட்டுறத நான் பார்த்தேன். ஸ்வைனு எப்போ போனான்னு தெரில. வந்து பார்த்தா ஸ்வைனு இல்லை. ஸ்வைனு போயிட்டான். அங்கே போய்ட்டு வீடியோ கால் தான் பண்ணான். வீட்டுக்கு அவன் வெளியில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சும்மா சொயின்னு சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். சும்மா சண்டை போடுவேன். சும்மா பேசிகிட்டே இருப்பேன். அவனை தொணன்ட்டு தான் நான் இருப்பேன். இப்போ ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன். நம்ம வீட்டில் வந்து சொயினை விட்டு நான் பிரிஞ்சு இருந்திருக்கிறேன். எப்போனா அம்மா வீட்டில் நான் பிரிஞ்சு இருந்தேன். அது வேறு. ஏன்னா நம்ம கூட வந்துட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே நமக்கு எல்லாமே மறந்த மாதிரி தான். அங்கே இருக்கிறதுனால எனக்கு நிஜமாக சொல்கிறேன், ஸ்வைன் அந்தளவுக்கு நினப்பு வரதான். ஃபோன் பண்ண மட்டும் பேசுவேன். எனக்கு அந்தளவுக்கு நம்ம பேசுகிறது இருந்தாலும் சிரிக்கிறது இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கூட இருக்கிறது அது ஒரு மாதிரி. இங்கே வந்துட்டு பேச முடியலையா, ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்த மாதிரியே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சொயின்னு போயிட்டானா. அவன் வரத்தான்னு சொன்னான். எனக்கு தான் பூவாவுக்காக சரி பூவா ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னுட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்றான் இருந்தேன். அவன் போன உடனே பூவாங்க உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அடுத்துமே எனக்குமே அவன் போனதுலேருந்து எனக்குமே உடம்பு ஒன்றுமே எனக்குமே க்யூர் ஆகலை. எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு வந்து உடம்பு அப்படியே குத்துற மாதிரி இருந்துச்சு. முள் ஊற்றுனா அப்படி அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது ஃபீவர் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் எனக்கு இங்கே உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் நல்லா இருந்தால் போதும். மற்றபடி எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வந்துடுவேன். ஒரு பிரச்சனையுமே வராது. போயிருக்காங்க இல்லை. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. சளியெல்லாம் பிடிக்கல பூவாவுக்கு. ஜுரம், லூஸ் மோஷன் போணுச்சு. லூஸ் மோஷன் வந்து எப்படி போயின்னா போயிட்டே இருந்துச்சு, நிற்கவே இல்லை. அது ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை.
ஸ்வைன் இருந்ததுன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லுவான். ஒரு சிறப்பு கொடுக்குறதுனால எவ்வளோ எழுதியிருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்கள்ட்ட கேட்டு இங்கே யாருக்குமே தெரியாது. ஸ்வைன்கிட்ட கேட்டு இது அவன் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கான், வாங்க போயிட்டானா. அதுக்கப்புறம் நானே கூகுளில் பார்த்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு இது எவ்வளோ எம்எல் கொடுக்குறது சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. குழந்தைங்களுக்கு எவ்வளோ எம்எல் கொடுக்கும். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. இருந்தாலும் இவங்க சொல்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அப்புறம் செல்லில் பார்த்து அதுக்கப்புறம் நான் பார்த்து ஒரு 2 டைம் கொடுத்தேன். பூவாவுக்கு சரியாயிட்டு இல்லை நார்மலாக வந்துட்டான். அதேமாதிரி வந்துட்டா போதும் எனக்கு. பூவா கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயானது. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு ஸ்வைன் போனத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சைலண்டாக ஆன மாதிரியே இருக்குது. நைட்டு தூங்கும்போது கூட நான் வந்துட்டு பூவா அந்த பக்கம் தூங்குவோம், ஸ்வைன் எப்பயுமே நடுவில் தான், எல்லாருக்குமே நடுவில் தூங்குறதான் பிடிக்கும். நானும் அப்படி தான் பண்ணுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து பூவா அந்த பக்கம் தூங்குவோம், ஸ்வைன் பூவா வந்து பூவா கூட நான் நினைக்க மாட்டேன், ஸ்வைனை தான் நினைப்பேன். பூவா அந்த பக்கம் தூங்குவோம், ஸ்வைன் நான் நடுவில் தான் தூங்குவேன். நைட்டு நானும் போதும் தனியாக தூங்கணும். ஆனால் வந்துட்டு அண்ணி வந்து எங்களோட தலைமாட்டிலே வந்து படுத்துட்டாங்க. பார்த்தேன், நாங்கள் வலையில தான் தூங்கிட்டு இருந்தோம். கொசு ரொம்ப கடிக்கிறதுனால அண்ணி வந்து வலைக்குள்ளே உள்ளே வர சொன்னால் நான் வரல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன்ட்டு அவங்க ஒரு தலகாணி ஒரு எதுவுமே இப்போ தரையிலே படுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாங்க நீ உள்ளன்னா நான் வரல, இல்லை எனக்கு கொசு கடிக்கலை அப்படி எப்படின்னாங்க. நான் தூக்கத்திலே இருந்தேன்னா அப்படியே நானும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. அவங்க எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் பார்க்குறப்பெல்லாம் ஸ்வைனு வெளியில் அவன் எங்கே போனாலும் பின்னாடியே போவேன். எங்கேயாவது கிளம்பி போனான்னா என்கிட்ட தான் வண்டி சாவி கேட்பான். வண்டி சாவி எடுத்துருவான். எங்கே போகிறேன், நானும் வருவேன். எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொல்லுவான். அவன் வந்து சும்மா எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டான். அங்கே தான் போகிறேன், இங்கே சிமெண்ட்டு எடுக்க போகிறேன்னால சிமெண்ட்டு எடுக்கிறதுக்கு கூட ஒரு நாள் போனேன் பின்னாடி அவன் பைக்கில். சும்மா இடத்துல சுற்றிட்டே வருவான். அவன் கூட வயலுக்கு போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நான் வருவேன். பின்னாடி தான் போவேன். அவன் இல்லைன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜனவரி மாதம் வரேன்னு சொல்லியிருக்கிறான். இவங்க என்ன பாசமாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்வைனை வந்துட்டு இருந்தாலும் என்னால் மறக்க முடியல. இப்போ தான் நான் இருக்கக்குள்ளே உடனே சண்டை போடுவேன். போனதுக்கப்புறம் தான் அதோட ஃபீல் தெரியுது எனக்கு. இருந்தாலுமே எனக்கு ஒரு தனியாக இருக்கிறதுல நம்ம ஒரு அவன் கூட சொன்னால் நான் வந்தேன். அவனை தவிர இங்கே யாருமே எனக்கு தெரியாது, பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு என்னமோ தனியாக ஒரு அனாதையாக ஆன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. பூவா இருந்தால் கூட எனக்கு இப்போ பூவா கொஞ்சிறதோ அவன் கூட பேசுகிறதோ எதுவுமே எனக்கு அப்படி அந்த அளவுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ அன்னி தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதிரியாதுங்க பாருங்க. அவன் ட்ரெஸ் அந்த ஸ்டாண்டை தெரியுதா, அந்த ஸ்டாண்டை பாருங்க. அந்த ஸ்டாண்டில் ஃபுல்லாக அவன் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அதில் அந்த ஸ்டாண்டில் ஃபுல்லாக மாட்டியிருக்கும். பார்த்தா ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. இன்னும் ரூமே காலியான மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெடல் வாங்கினா அந்த மெடலெல்லாம் பார்த்தவன், கப்பு வாங்கினா கப்பெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் காலையிலேருந்து. அவன் ஃபீல் பண்ணுறான்னா என்னன்னு தெரியல. நான் சொல்லிக்கல அவங்ககிட்ட எல்லாம். நான் ஃபீல் பண்ணுறேன்லாம் சொல்லவே மாட்டேன் அவங்ககிட்ட எதுவுமே. ஏன்னா நான் வந்து எப்பயுமே நான் சிடுன்னு தான் இருப்பேன். அதனால நான் சிடுன்னு அதானே அவன் கொஞ்சம் அவன் மேலே பாசமோ அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டான்னா அவன் அது எனக்கு தெரியலை, எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி பாசமாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜாலியாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது. எப்பயுமே கோவமாக பேசுவேன், சிடுன்னு தான் பேசுவேன். அதுவே பழகிட்டு அதை வந்துட்டு எனக்கு காமிச்சிக்க தெரியலை. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ட்டு நான் இன்னுமே சொல்லலை, காமிச்சிக்க தெரியலை. அதே மாதிரி அவனும் காமிச்சிக்க மாட்டேன், எதையுமே மனசுக்கு தான் வச்சுருப்பான். நான் கூட திட்டுவேன், எனக்கு என்ன நினச்சி நீ ஃபீல் பண்ணுவேன், இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், ஜாலியாக தானே இருப்பான்னு கூட கேட்டால் கூட அவன் வந்துட்டு ஆமாம் நான் ஜாலியாக இருப்பேன் நீ இல்லைன்னா அப்படின்னுவான். அவனும் காட்டிக்க மாட்டான், நானுமே காட்டிக்க மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. ஆனால் என்ன அவங்க போனதுலேருந்து என்ன ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு இவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவங்களை விட்டுட்டு போனாலே இவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. பூவா ரொம்ப அவங்க அண்ணி எவ்வளோ வேலை பார்த்தாலும் பூவா தூக்கிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. நான் சும்மா நான் கூட கண்டுக்க மாட்டேன். பூவா தூக்கிக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. அம்மா வராங்க, இவனை ஏதாவது நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னு தெரிஞ்சாக்க நினச்சிடுவாங்க ஏதாவது அழுகிறா அப்படின்னு நினச்சிடுவாங்க. காலைல கூட நான் எந்திரிக்கவே இல்லை. நான் 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். நான் குளித்ததே 11 மணிக்கு தான் குளித்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. எனக்கு எதுவுமே சொல்லலை அவங்க.
சீக்கிரமாக எந்திரி சாப்பிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு வேணா அவங்க சொன்னாங்க குளிக்க சீக்கிரம் குளின்னு சொன்னாங்க. நான் 11 மணிக்கு மெதுவாக தான் எந்திரிச்சேன். ரொம்ப கஷ்டமாகுது அனுபவத்துலேருந்து. ஒரு மனசு நினைக்குது நம்ம போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்குது. ஏன்னா எப்போ எப்படி நினச்சேன்னா நான் போயிருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன்னா பூவாவுக்கு வந்துட்டு திடீர்னு உடம்பு முடியாமல் போணுச்சா, அப்போ நினச்சேன் எனக்கு போயிருக்கலாமே. சுவைன்னு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கலாம், சுவைன்னு ட்ரெயினில் போயிட்டு வந்துடுறியான்னு கூட கேட்டேன் நான். அவன் பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. வீடியோ நான் வந்துட்டு ஒரு மாதிரி பேசினேன்னா அம்மா வந்து பார்த்துட்டே இருந்தாங்க, என்ன அழுகிறாளா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. சோயினெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். எனக்கு தேவையானதெல்லாம் கடையில் போயிட்டு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே போயிட்டான். எனக்கு தேவையான திங்ஸு ஸ்நாக்ஸ், நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்ட்டு தேவையான திங்ஸு ஸ்நாக்ஸு பூவாவுக்கும் அதே மாதிரி அவனுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் கடைக்கே போகாதா. ஏன்னா கடைக்கு போனாலே நான் எனக்கு என்ன வேணும் வாங்கவும் தெரியாது, நீ யார்கிட்டையும் கொடுக்கவும் தெரியாதா. அதனால் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். உண்மையாக சொல்லப்போனால் நிஜமாக சொல்லப்போனால் எனக்கு இன்னுமே அவனை கல்யாணம் பண்ணினத்துல இருந்து நான் இன்னுமே நான் வந்து ஸ்டேப்பு அந்த மாதிரி நான் வாங்கினதே இல்லை. ஸ்வைன் தான் எனக்கு வாங்கி கொடுப்பான். அது வரையும் எனக்கு வாங்கிட்டு வந்தான். மந்த்லி நான் எங்கே போய் வாங்குறதுன்னுட்டு அவன் அது வரையில எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஸ்வைன் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்வைன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாரு, உங்கள்கிட்ட நேரடியாக காமிச்சிக்கவே மாட்டேன். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பாரு. எப்படி சண்டை போட்டாலும் கோவமே பட மாட்டான், அமைதியாகவே இருப்பான். அமைதியாகவே இருந்தாலும் சாதிச்சிருவான். எனக்கு கோவம் அமைதியாகவே இருந்து நான் ரொம்ப கத்திக்கிட்டு நானும் சைலண்ட் ஆயிடுவேன். எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிடுவான். பிடிக்காத மாதிரி நடந்தாலும் நான் சண்டை போட கத்திட்டு ரொம்ப சவுண்ட் விட்டு என்னை அப்படியே அமைதியாக்கிடுவான். ஸோ இன்னும் ரொம்ப நல்லவன். அவனை பிரிஞ்சு இப்போ தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மா வீட்டில் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் தெரியலை. போயிருந்துங்க அண்ணன் வர்றாங்க. வந்துட்டோம். வா வா ஆமாட்ட வா. நான் ஊர் சுத்துறியா நீ? என்ன மூத்தி பெஞ்சிட்டானா? வா. அம்மா தோல்ல ஏறி, அம்மா மேல தோல்ல ஏறி. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயல் கிளியே சாய்ந்தாடு. அம்மாவுக்கு பாட்டு பாடு, பாப்பா பாட்டு பாடு. மாமா மாமா இல்ல பாப்பா பாட்டு பாடு பாடு. அப்பாங்கடா அப்பாங்க. அப்பா நீ மறந்துட்டிய, நான் மறக்க முடியல என்னால அப்பாவை. பூவா ட்ரெஸ்ஸு போடலை, ட்ரெஸ்ஸு போட சொல்கிறோம் போடலை. அங்கே ஓடிட்டான், பண்ணிக்கிட்டு போயிட்டான். பாருங்களேன், குழந்தைங்கிறத நிரூபிக்கிறத பாருங்களேன். என்னால் நான் மறக்க முடியல. அவன் பாருங்கள் நேற்று வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நேற்று ஃபுல்லாக இல்லை, நேற்று போகும்போது அழுதான். போயிட்டு அதை தான் காமிச்சு அழுகை நிப்பாட்டி வச்சு மறந்துட்டான். அவ்வளோதான், அவன் மறந்துட்டான். வீடியோ கால் பண்ணும்போது கூட அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெருசாக வந்து ஃபோன் பேசலை. விளையாட்டு பிள்ளை தானே, அது அப்படி தான் இருக்கும். பெருசாக பேசலை. ஆனால் நான் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொயின்னு நல்லா வேலை பார்ப்பான். அவனுக்கு வந்து எதையுமே சரி கரெக்டாக எந்த வேலையுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடாது. அந்த வேலையை பார்த்தா தான் அவன் சாப்பிடுவான். வேலை விஷயத்துலையுமே சரி, ஏதாவது ஒரு விளையாடுறானே, விளையாட்டுலலாம் அவன் பெரிய டேலண்ட் உண்மையாக சொல்லுவாப்பானா. அவன் அப்படி தான் விளையாடுவான். அவன் வந்து வேர்ல்டு லெவலில் வரணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் அவன் அதனால் வர முடியலை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் அந்த மேட்ச்னால எதை பிரச்சனைன்னு தெரியல, விளையாட முடியலை அவனால். கிரிக்கெட் மேட்ச்லாம் செம்மையாக விளையாடுவான். பவுலிங்கும் சரி பேட்டிங் சரி ரெண்டுமே பண்ணுவான் நல்லா. அவன் அந்தளவுக்கு அவன் டேலண்ட் உள்ளவன். அதுமாரி அவன் வந்துட்டு விவசாயத்துலேயும் நல்லா வருவான். அவன் வேலை செய்யத்துலையுமே அப்படி தான். இந்த வீடு
இந்த வீட்டு வேலை அவங்க வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அப்போவுமே லீவ் வாங்கிட்டு வந்தான் 1 மாதம். அந்த 1 மாதத்துல லீவ் வாங்கிட்டு வந்து ஒரு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் அவனுக்கு ரெஸ்ட்டு. காலையில் எழுந்திருப்பான், வயலுக்கு ஓடிடும். வயலுக்கு ஓடி வயலில் வெட்டிட்டு மம்முட்டி பிடிச்சி வெட்டிட்டு அங்கே ஏதாவது வேறு ஏதாவது உரம் போடுறது, நெல் போடுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீட்டை இங்கே மண் எடுத்து வீடு அது உள்ள குழியெல்லாம் கிடக்க அதில் கொட்டிட்டு அந்த வீட்டு வேலை பாதி அதுவும் பார்த்துட்டு இதுலேயுமே 2 நாளும் வந்துட்டு டெக்கரேஷன் ஒர்க் இருக்குன்னா அதுக்கும் ஓடிட்டான். உண்மையில அவனுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. கொஞ்ச நேரம் எனக்கு நம்ம ஃப்ரீயாக உட்காரன்னு கூட உட்கார மாட்டான். கண்டினியூஸாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். நைட் டைம் தூங்குறது மட்டும்தான் அவன். ஃப்ரீயாக இருக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு ரூமில் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பான். அங்கே இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். இங்கே வந்துட்டோன்னா அவன் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டான். அப்படி நல்லா வேலை பார்ப்பான். உண்மையில் நல்லா நல்லா வந்தான். போயிட்டான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. இவ்வளோ தூரம் அப்படிங்கும்போது தான் ஒரு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் போன டைம் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு நான் சொன்னேன். வேணாம், நான் சொல்லலை. வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு சவுண்டு இல்லை, கேட்கலன்னாங்க. அது வரையும் எனக்கு சந்தோஷம். சவுண்டு இல்லை, அது வரலையும் நான் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடாது என்ன பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுவாக எனக்கு சொன்னாங்க, வீடியோ பார்த்து சொன்னாங்க, இல்லை இது சவுண்டு இல்லை கேட்க மாட்டேங்குதுன்னுட்டாங்க. அதுவும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அந்த பிரச்சனைலாம் எனக்கு வர வேண்டாம். எனக்கு திரும்ப நான் இங்கே ஃபைன் வர்ற வரையில நான் இங்கே இருக்கணும். என்னால் பிரச்சனை வராது. சோனிக்கிட்ட சண்டை போடுறது தான் அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒன்றும் நடக்காதீங்க. சோனி சீக்கிரம் வந்துடணும். வீட்டில் கூட சொன்னாங்க, என்னை திட்டுனாங்க, நீ எதுக்கு அங்கே இருக்கிறா, அவங்க இல்லாத போதும் உனக்கு என்னங்க வேணாங்கிறாங்க. பாவம் அவங்க அம்மா அப்பாவும் பாவம் தானே, அதையும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே, போயிட்டு நல்லா வேலை பார்க்கட்டும். எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடையணும். எங்களுக்கு அவன் மட்டும்தான் வேலை பார்க்குறான். எங்கள் வீட்டில் யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்க்குற வயசு இல்லை இவங்களுக்கெல்லாம். ஸ்வயன் மட்டும்தான். அவங்க அண்ணா இருந்தாங்க, அவங்க அண்ணனும் இறந்துட்டாங்க. ஸ்வயன் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறது. அண்ணன் பையன் இருக்கிறாங்க, அதுக்கு வயசு 10 16 வயசு தான் ஆகுது. அது அந்த படிக்கிற வயசு படிச்சுட்டு இருந்துச்சு. அது படிப்பு நிப்பாட்டிட்டு அந்தளவுக்கு வேலை செய்கிற வயசில் அப்பாவுக்கும் வயசாகிட்டு அவங்களும் பாவம். அதனால் இவன் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு கடன் அடைக்கணும். கடன் நிறைய ஓரளவு கடன் இருந்துச்சு. இவன் மேரேஜ் பண்ணதே ரொம்ப ஓவர் கடன் ஆகிட்டு. இந்த ஊரில் மேரேஜ் நடந்தால் எப்படின்னா பொண்ணு வீட்டில் வந்துட்டு வரதட்சணை கேட்குறாங்க. அந்த வரதட்சணை பணமாக கொடுக்கணும். 2 லட்சம் 3 லட்சம்னு பணமாக கொடுக்கணும். அந்த பணத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்களாம். அப்படி தான் சொன்னான் இவன். ஆனால் என்கிட்டலாம் எதுவுமே கேட்கல. அவன் இதை பற்றி சொல்லவும் இல்லை. நான் கேட்டேன், உங்கள் அக்காவுக்கு எப்படி மேரேஜ் பண்ணீங்கன்ட்டு. இந்த மாதிரி தான் சொன்னான். இதில் வந்துட்டு அவங்க அக்காவுக்கு அந்த மாதிரி கொடுத்து அந்த கடன் வந்துட்டு அவங்க அண்ணன் அப்போவே இறந்துட்டாங்க. அக்கா மேரேஜ் இவன் தான் பண்ணி கொடுத்துருக்கான். அக்கா மேரேஜ் பண்ணினது அதுவே கடன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு, அதுவும் கடன். இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது கொண்டு வந்திருந்தேன்னா கடன் வாங்காமல் நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் விவசாயம் பண்ணி நமக்கு அறுவடைப்போ எவ்வளோ காசு வந்தாலும் அதுக்கு வந்துட்டு கடன் கட்டுறதுக்கு இந்த வீடு கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுவும் போட்டு அதுவுமே ஃபினிஷ் பண்ண முடியல. பணம் இல்லாமல் அப்படியே பாதியில் நிற்குது. கொஞ்சம் கடன் இருக்கா. அது அங்கே போய் வேலை பார்க்குறது நல்லது தான். அவன் போய் வேலை பார்க்குறதும் இத்தனைக்கும் என்னோடய செயின் வேறு அடகுல இருக்குது. அதுவும் எனக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கிறான். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. போனாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவன் வேலை பார்க்கட்டும். இப்போ அழுக்கு அடம்பிடிச்சி அங்கே போயிட்டு அவனுக்கு ரொம்ப செலவு தான். எனக்கு அதையும் யோசித்து பார்த்தேன். எங்களுக்கு ரூம் வாடகை 6000 கேட்குறாங்க. 6000 அவன் சம்பாதிக்கிற காசு. வீட்டு வாடகை, எங்களுக்கு சாப்பிட்ற செலவு, மளிகை பில்லு, பூவாவுக்கு செலவு, இப்படி தான் டோட்டல் பண்ணி பார்த்தா எங்களுக்கு 20,000 வந்துடுது. அப்படி வாங்குகிற சம்பளமெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே போயிடுது. அப்புறம் எப்படி மிஞ்சிடுது? கடன் கொடுக்க முடியல. கடன் வந்துட்டு மாதம் 12,000 கொடுக்கணும். ஏன்னா லோன் மூலமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அன்னி தான் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும்.
முடிச்சிருவான். இந்த ஜனவரி மாதம் முடிச்சிருன்னு இருக்கிறான். ட்ரெஸ் போடாம இங்க வராத. ட்ரெஸ் போடாம வந்து எனக்கு கார்பரேட் வர்றது, கார்பரேட்டுங்கிற கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும்டா ஏன்டா. சரி ஓகே, எனக்கு வீடியோ அவ்வளோதானே சொல்ல வந்தது. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க வீட்டிலலாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்க அம்மா சரி, அவங்க அப்பா சரி, யாருமே இருந்தாலும் சரி அந்தளவுக்கு ஃபீல் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு அவன் அடிக்கடி தமிழ்நாடு போயிட்டு வர்றதுனால அவங்க ஃபீல் தெரியல. ஆனால் எனக்கு தான் நான் தான் ஃபீல் பண்ணணும், எனக்கு தானே. அதனால தான் எனக்கு தான் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கு. சரி ஓகே, வீடியோ அவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். டாட்டா.